இதில் வந்து நாங்கள் கணக்கான இடையில் எங்களோட கறி தேவைக்கு மட்டும் என்னம்மா. இது எல்லாம் இம்போர்ட், அதாவது ஜெர்மனியில் உள்ள தானியங்கள்லாம் வந்துருக்கு. இதில் வந்து அந்த பெரிய குடமிளகாய் மாதிரி ஒரு பெருசு பூசணிக்காய் மாதிரி அந்த வடிவமைப்பெல்லாம் பூசணிக்காய் மாதிரி. இந்த பூசணிக்காய் மிளகாய்னு சொல்லலாம், குடமிளகாய்னு சொல்லலாம், மூட்டை பச்சிக்காய்னு சொல்லலாம். ஆனால் இதை நீ முளைச்சி காய்ச்சா தான் தெரியுது. இது அடுத்தது வந்து இதோடைய வெங்காயம், சின்ன ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து மரம் முளைச்சி அந்த வெங்காய தடலில் சேர்ந்து வெங்காயம் வரும். தண்ணி விட்டோன்னு ஒரு வித்தியாசம் தெரியுது வண்டியில். உரைப்பு தண்ணிக்கும் குளத்து தண்ணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மெல்ல மெல்ல பூர்க்குது, ஒவ்வொண்ட மொட்டு கட்டுது. இதுவாக நாளைக்கு பூரா தான் இந்த கச்சான் வந்து பூக்க வலிக்கணும். முதல் பூ, இந்த முதல் பூக்கேக்கா நாங்கள் சாரை வலிக்கிறோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி தான். இன்றைக்கு வந்து என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, எங்களோட தோட்டத்தில் வந்து இப்போதைக்கு வந்து எங்களோட வீட்டு தோட்டம், அதில் வந்து என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன பயிர்கள் இருக்குது, இப்போதைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை அந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தோட்ட வேலை என்று சொல்கிறது வந்து ஒரு நாள் 2 நாளையில் முடிகிற வேலையில், இது வந்து எங்களோட ஒரு கிழமையான வேலை. ஒரு கிழமைக்குள்ளே வந்து என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது வந்து எங்களோட பெரிய தோட்டம் இல்லை, எங்களோட வீட்டு தேவைக்கு அளவாக வந்து எங்களோட கொஞ்சம் பயிர் வந்து செய்திருக்கிறோம். அதுதான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். அப்படியே வாங்கோ தோட்டத்துக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து இப்போ பேக்கெட்டில் மண்ணெல்லாம் போட்டு விததானியம் போடுறார். என்னப்பா போடுறீங்க? இது எல்லாம் இம்போர்ட், அதாவது ஜெர்மனியில் உள்ள விததானியங்கள்லாம் வந்துருக்கு. இதில் வந்து அந்த பெரிய குடமிளகாய் மாதிரி ஒரு பெருசு பூசணிக்காய் மாதிரி அந்த வடிவமைப்பெல்லாம் பூசணிக்காய் மாதிரி. இந்த பூசணிக்காய் மிளகாய்னு சொல்லலாம், குடமிளகாய்னு சொல்லலாம், மூட்டை பச்சிக்காய்னு சொல்லலாம். ஆனால் இதை நீ முளைச்சி காய்ச்சா தான் தெரியும் இந்த வர்க்கங்கள் இந்த மாதிரி எழுதி. இது அடுத்தது ஒரு மஞ்சள் அவரை இனம். இது வந்து ஒரு தக்காளி இனம், புதுவிதமான தக்காளி இனம். இதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு கால் பக்கெட்டில் போட்டு ஒரு கால் முளைச்சா அப்புறம் நட்டு நல்ல மாதிரி வந்தால் நல்ல மாதிரி பராமரித்து இருக்கிற பலன்களை எடுத்து உங்களுக்கு திருப்பி ஒரு காட்டுவோம். இது அடுத்தது வந்து இதோடைய வெங்காயம், சின்ன ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து மரம் முளைச்சி அந்த வெங்காய தடலில் சேர்ந்து வெங்காயம் வரும். அந்த வெங்காயம் தான் இது. இது வந்து கீழையும் வெங்காயம், மண்ணிலையும் வெங்காயம் விளையும், கடல்லையும் வெங்காயம், மிளகாயல் கொச்சிக்காயல் காய்க்கிற மாதிரி வெங்காயம் காய்க்கும். இப்போ இதோடைய இப்போ இதையும் இன்றைக்கு நட போகிறோம். எல்லாம் வந்து பேக்கெட்லாம் போட போகிறோம். அப்போ தான் வடிவாக பாதுகாக்கலாம். அதாவது புதுவிதமான சூரியகாந்தி கொட்டை வந்திருக்கு. அப்போ இந்த சூரியகாந்தி கொட்டை இப்போ இந்த பக்கெட்டில் நட்டு கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்து நட்டு பாருங்க. நாங்கள் பூரா வீடியோவில் காட்டுவோம் என்னென்ன மாதிரி இனங்கள், என்னென்ன வர்க்கங்கள்னு சொல்லி. மற்ற கீரை இனம் வந்திருக்கு. அதுவும் வந்து இந்த துண்டுக்குள்ளாம் போட போகிறோம் கீரை. அதுவும் வந்து புது விதமான கீரை இனமாம். அதே மந்திரக்கால் செய்து பார்ப்போம்னு சொல்லி இப்போ நாம் பக்கெட்டில் போட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாம் முளைக்க விட்டு தான் நடணும். கட்டாயம் வந்து காட்டுவோம் முளைச்சா அப்புறம் என்னப்பா உங்களுக்கு காட்டுவோம். இதில் வந்து 3 பேக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கு பாருங்க. இந்தியாவில் வந்து பாருங்க, நாங்கள் வண்டி வச்சுக்கிறோம். வண்டிக்கு வந்து இப்போ தண்ணி விட்டுருக்குறோம். குளத்துலேருந்து தண்ணி வரபடியாக பரவாயில்லை. தண்ணி விட்டோன்னு ஒரு வித்தியாசம் தெரியுது வண்டியில். உரைப்பு தண்ணிக்கும் குளத்து தண்ணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த குளத்து தண்ணி விட்டால் என்ன பயிர் கொடினாலும் கொஞ்சம் வேகமாக வளரும். இந்த குளத்து தண்ணியில் வந்து நல்ல பசலைத்தன்மை இருக்குது. காட்டுக்கு இருந்து வர தண்ணி தானே, அதால் உரைப்பு தண்ணியை விட குளத்து தண்ணியில் நல்ல பசலை இருக்குது. இப்போ தான் வண்டி மெல்ல மெல்ல பூர்க்குது, ஒவ்வொண்ட மொட்டு கட்டுது. இதில் பாருங்க, தண்ணியும் வந்து மெல்ல மெல்ல அப்படியே பாஞ்சு கொண்டிருக்கு. இந்தியாவில் வந்து கொஞ்சம் கஜ்ஜா நேரத்துக்கு போட்டுட்டோம். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் புல் உடம்பிட்டுது. அதை கொஞ்சம் சாரம் ஒன்றுந்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கச்சான் போட்டு 22 நாள் ஆகுது. 20 நாளைக்கு பிறகு தான் இந்த கச்சான் வந்து பூக்க வலிக்கிறோம். முதல் பூ, இந்த முதல் பூக்கே நாங்கள் சாரை வலிக்கிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு பூ பூக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கச்சானை வந்து செருக்கி தான் போடுறோம். தாட்டு கொத்த நேரண்டு பார்த்தீங்கன்னா ஈரம் காணாது. முதல் வந்து புல்லெல்லாம் செருக்கி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வேக்காலில் வர தண்ணியை விட்டுட்டு தான் நல்லா இருக்கும் தாட்டு கொத்தணும். அப்போ தான் கச்சான் நல்லபடியாக விழும். இது காஞ்சிடுது கொஞ்சம். இந்த புல்லை மட்டும் கொஞ்சம் செருக்கி விட்டால் அடுத்த முறை சாடுறதுக்கு சுகமாக இருக்குது. இப்போ ஒரு 2-3 நாளாக இந்த பின்னேற வேலை உழவும் சாரி கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு கொஞ்சம் கிடக்குது. இந்தியாவில் வந்து பாருங்கள் சாரண கச்சான்களை. இதுதான் எங்களுடைய வீட்டு தோட்டம். இந்தியாவில் வந்து பாருங்கள் தோட்டத்துக்கு வந்து இப்போ தண்ணி வாங்கி கொண்டிருக்கு. பேக்காலில் வந்து தண்ணி வாங்கி கொண்டிருக்கு பாருங்கள். இந்த வெண்டில் வந்து சின்ன ஒரு கொட்டொண்டு வச்சுருக்கிறோம். இந்த இறக்க மண்டபடியாக தண்ணி கொஞ்சம் கூட வரபடியா உடைச்சி கொண்டு போயிடும். சின்ன ஒரு கொட்டு வச்சுருக்கிறோம் பாருங்கள். கொட்டுக்குள்ளால தண்ணி வந்து கொண்டு இருக்கு. இஞ்சால வந்து வாழை மரங்கள் நிற்கிது. குலையெல்லாம் போட்டிருக்கு வாழை மரம். அதை விட இஞ்சால பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அம்பர்லா மரம் அவ்வளோ காய் காய்ச்சிருக்கான்னு பாருங்கள். 2-3 பழம் விழுந்துருக்கு போல. அது கீழே கரைக்கு தேவையான உடனே பிடுங்கி சமைக்கலாம். பெருசாக காய்க்கல இந்த 2 கட்டுலேயும் தான் காய்ச்சிருக்குது இஞ்சால பக்கம். இதில் வந்து ஒரு காய் இருக்குது. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட நெல் வேல் உழவு நடக்குது. தண்ணி உழுது தான் நெல் விதைக்கணும். தண்ணி விட்டுட்டு தான் உழவணும். ஆனால் மழை பெய்த ஈரம் இருக்கிறபடியாக நாங்கள் இப்போயே ஒரு அடி அடித்து விட்டோம்னா அந்த புல்லெல்லாம் முளைக்கிற தன்மை வந்து குறைஞ்சிரும். அதோட இங்கே பாருங்க அந்த நிறைய கொக்குகள் வந்திருக்கு பாருங்கள் வயலுக்குள்ளே. மிஷின் சத்தம் கேட்டா சரி இந்த உலகத்து கொக்கெல்லாம் வந்து சேர்ந்துடும். கொக்கோல் பறக்க கூட வடிவாக இருக்கான்னு பாருங்க பின்னர் டைமில். அப்படியே பாருங்க அங்கார வேலையெல்லாம் உழுதுட்டோம். இதுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் இருக்குது. எவ்வளோ ஹொக்கு இருக்கான்னு பாருங்க வயலுக்கு. இந்தியாவில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு வாழை குலை போட்டிருக்கு. அது வந்து வளைஞ்சு ஒன்று நிற்கிது. இதுக்கு எனக்கு தடி தான் கொடுக்கணும். இன்னும் ஒரு 10 நாள் கிடக்கு இந்த வாழை குலை வெட்டுறதுக்கு. சின்ன ஒரு வாழை.
இந்தியாவில் வந்து அம்மா பயிர் கொடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இப்போ இந்த கிடங்குல இருந்து தண்ணி அள்ளி பூவாளிக்குள்ளே ஊற்றுறா. இந்தியாவில் வந்து இப்போ தண்ணியை தூக்கிக்கொண்டு அம்மா போய் கொண்டிருக்குறா. இதில் வந்து கிடங்கு ஒன்றும் வெட்டே இல்லை. இப்போ அதில் வந்து கிடங்கு வெட்டினபடியாக அதில் கொஞ்சம் தண்ணி அள்ளி அப்படியே தூக்கி கொண்டு வரோம். இதுக்குள்ளே என்ன நட்டுருக்குறீங்க? பைத்தம் கொண்டு நட்டு இப்போ ஒரு 3-4 நாள் வரும். இன்னும் முளை வலிக்கிடையில. காலமாக பின்னேரமாக அந்த ஊற்றினா தான் அந்த ஈரழிப்பில் வந்து முளை வலிக்கிடுமே நம்ம. கட்டாயமாக வந்து காலமாக தண்ணி ஊற்றாட்டியும் பின்னர் தண்ணி வந்து கட்டாயம் ஊற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவில் வந்து வெயில் ஒன்றும் இருக்காது. அப்போ அந்த குளிர் மேலே வந்து அந்த விதை வந்து ஊறி முளைக்குமே நம்ம. இதில் வந்து நாங்கள் கணக்கான இடையில எங்களோட கரை தேவைக்கு மட்டும் என்னம்மா. கொஞ்சமாக இருந்தாலும் நாங்கள் அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு தேவையான மரக்கறி பேரை நாங்களே செய்து கொள்வோம். அதை விட இந்தியாவில் வந்து கீரை போட்டிருக்கு. இந்த பாத்திக்குள்ளே கீரையெல்லாம் போட்டு அப்பா தண்ணி கட்டியிருக்கிறார். இப்படியே அடுத்த கட்டம் நாங்கள் முளாய்க்கண்டு சாறை இருக்கேனம்மா. ஒரே நாளில் வந்து எல்லா தோட்ட வேலையும் செய்ய இயலாது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்கிறோம்ன்ற ஒரு 2-3 நாளைக்கு என்ன செய்கிறோம்ன்றதை பார்ப்போம் நம்ம தோட்டத்தில் வந்து. கணக்காக செய்கிறோன்னா பரவாயில்ல, தோட்டத்தில் ஆக்களை பிடிச்சி செய்யலாம். இது வந்து எங்களோட வீட்டு தோட்டம் தானே. பின்னர் டைமில் அது எங்களுக்கும் ஒரு உடற்பயிற்சியாக போகும். கட்டாயம் வந்து தோட்டம் செய்கிறது வெயில் குறைஞ்ச நேரம் கட்டாயம் வந்து தோட்டத்தில் வேலை செய்ய ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். என்னதான் இருந்தாலும் நம்ம நாங்களே பயிர் கொடியை நட்டு நாங்களே வந்து மரக்கறி ஆஞ்சி அதை வந்து சாப்பிட நல்ல ஒரு சந்தோஷம் வரும். இப்போ நாங்கள் அடுத்த ஆட்டம் வந்து முளாய்க்கண்டை சாருவோம் வேணாம்மா. இந்தியாவில் வந்து அம்மா முளாய்க்கண்டை சாரி கொண்டு இருக்கிறோம். சின்ன சின்ன கண்டுகளாக நிற்கிது இப்போ தான். இங்கே வருங்க எப்படி நிற்கண்டு தளச்சிடு எல்லா கண்டுமே நம்ம. நானும் சேர்ந்து சாருனா தான் கொஞ்சம் சாரை முடிக்கலாம். மேல் பக்கம் கொஞ்சம் காஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி இது வாய்க்காது தண்ணியை விட்டுட்டு நாங்கள் இஞ்சால சாரா அது வருவோம். பேக்கால் தண்ணியோடய அப்படியே பரவ தண்ணியாக விடலாம் பாயிறதுக்கு. அதே இப்படி தான் நினை.
இந்தியாவில் வந்து பாருங்கள் அந்த முதல் போட்ட வெங்காயம் வந்து முளைச்சிட்டுது. நாங்கள் சொன்னாங்களே அந்த முளைச்சா பூரா காட்டுவோம்ண்டு. இந்தியாவில் பாருங்க அப்படி முளைச்சிருக்கண்டு. நட்டு அவ்வளோ வெங்காயமும் முளைச்சிருக்கு. இந்தியாவில் வந்து மிளகாய் கண்டு தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கு. இப்போ தண்ணி விட்ட மாட்டோம், 2 நாளாவது செல்லணும். காய விட்டு தான் சாரணும். எங்களுக்கு கொஞ்சம் காஞ்சி போயிருக்கிறபடியே நாங்கள் தண்ணி விட்டுட்டோம். 2 நாளைக்கு அப்புறம் தான் சார போகிறோம். சாரி போட்டு நல்லபடியாக பாத்தி அடி போட்டு நல்ல இதுதான் நாங்கள் போட போகிறோம். நல்ல மாட்டை இருக்கிறாங்க நல்ல இது போட்டு தான் நாங்கள் இப்போ தண்ணி விட போகிறோம். நாங்கள் பசங்களை பாவிக்கிறது குறைவு, சரியான குறைவு. நம்ம அந்த கெமிக்கல் எங்களோட வீட்டு தோட்டம் தானே, அப்போ கணக்காகவும் செய்கிறே இல்லை. அப்போ எங்களோட வீட்டு தேவைக்கு அளவாக செய்கிறபடியாக நாங்கள் வந்து மாட்டை தான் கூடுதலாக பாவிக்கிறோம். மாட்டு எல்லாம் இருக்கிறபடியாக கூடுதலாக வந்து இதுக்கு மட்டுமே அங்கே வண்டி வச்சுக்கிறோம். அதுக்கெல்லாம் கூடுதலாக வந்து மாட்டு தான் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. இதுதான் காய்க்க தொடங்குது. இப்போ பெரிய அளவில் செய்கிறேன்டா தான் கட்டாயம் வந்து ரசாயன பசலையெல்லாம் பயன்படுத்தணும். எங்களோட சின்ன ஒரு வீட்டு தோட்டம் தானே நம்ம. எங்களோட வீட்டு தோட்டம் தானே, எங்களோட பாவிப்பு தான் நாங்கள் செய்கிறோம். நாங்களும் மருந்து பாவிக்கிறது பசலை பாவிக்கிறதெல்லாம் குறைவு. அப்போ இது எப்படியும் சாடுறதுக்கு 2-3 நாள் செல்லும். அப்போ எங்களோட காணொலி இதோட முடிச்சு கொள்வோம். நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். எங்களோட காணொலி